அனைவருக்கும் வணக்கம். EPIயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. கூடையோட கைப்பிடி எப்படி பின்றதுன்னு பார்க்கலாம். கைப்பிடி பின்றதுக்கு 3 வயர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கூடையில இந்த மாதிரி கைப்பிடி பின்றதுக்கு அடையாளமா வயர் கோர்த்து வச்சுக்கணும். நான் 2 பக்கமும் 6வது நாட்ல இந்த இடத்துல கோர்த்திருக்கேன். மேல இருந்து பார்த்தாலும் 6 நாட்ல நான் 6வது நாட்ல இந்த இடத்துல கோர்த்திருக்கேன். இதே மாதிரி கூடையோட அந்த பக்கமும் அடையாள வயர் கோர்த்து நம்ம அடையாளப்படுத்தி வச்சுக்கணும். இப்போ 2 சிகப்பு 1 பச்சை 3 வயர் எடுத்திருக்கோம். கைப்பிடி பின்றதுக்கு ஒரு வயரோட மெஷர்மெண்ட்டும் 5.5 அடி. உடன் ஸ்கேல்ல மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 6வது நாட்லயும் 7வது நாட்லயும் இந்த வயரை இப்போ இந்த மாதிரி கோர்க்க போறோம். நம்ம எந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சிருக்கோமோ அதே மாதிரி நம்ம கோர்க்க போறோம். ஒரு பக்கம் வெளியே வயரை கொடுத்து இன்னொரு பக்கம் வழியா இந்த வயரை எடுக்க போறோம். நம்ம இப்போ பச்சை வயர் லெஃப்ட், அது மேல ரைட். இப்போ ரெட் வயர் லெஃப்ட், இப்போ ரைட்ல இருக்க வயர் கிரீனுக்கு கீழே ரெட்டுக்கு மேல. இப்போ லெஃப்ட்ல இருக்க வயர் கிரீனுக்கு கீழே ரெட்டுக்கு மேல. இப்போ ரைட்ல இருக்க வயர் கிரீனுக்கு மேல ரெட்டுக்கு கீழே திருப்பி ரெட்டுக்கு மேல. இந்த மாதிரி வந்துருச்சான்னு பாத்துக்கோங்க. இப்போ இந்த வயரை இப்படி கொண்டு வரோம். இந்த வயரை விட்டுட்டு இந்த வயருக்கு மேல இந்த வயருக்கு கீழே இப்படி இந்த வயரை இப்படி கொண்டு வரணும். இப்படி இந்த வயருக்கு மேல இந்த வயருக்கு கீழே இப்படி வைக்கணும். இப்போ இந்த வயரை இப்படி கொண்டு வரணும். இந்த வயருக்கு மேல இந்த வயருக்கு கீழே. இப்போ இந்த வயரை இப்படி கொண்டு வரணும். இந்த வயருக்கு மேல இந்த வயருக்கு கீழே. இதே மாதிரி நம்ம பின்னிக்கிட்டே வர போறோம். மூணு வயர் வச்சு நம்ம பின்றதுனால கைப்பிடிக்கு உள்ள நம்ம வயர் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கனமான கைப்பிடியா தான் இருக்கும். தேவைப்பட்டா நம்ம கைப்பிடிக்கு உள்ள வயர் கொடுத்துக்கலாம். கைப்பிடிக்கு உள்ள வயர் கொடுத்து எப்படி பின்றதுன்னு நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதை நீங்க பார்த்து அது மாதிரி நீங்க பின்னலாம். இப்ப இந்த கைப்பிடியில உள்ள வயர் வைக்காம நம்ம பின்றோம். இது வரைக்கும் நம்ம பின்னிட்டு பார்க்கலாம். இப்ப கைப்பிடி பின்னி முடிச்சாச்சு. நம்ம எந்த இடத்துல அடையாள வயர் கோர்த்து வச்சிருந்தோமோ அந்த இடத்துல நான் இப்ப பின்னி முடிச்சு கோர்த்துட்டேன். இப்போ எல்லா வயரையும் சேர்த்து ஒரு நாட், இந்த மாதிரி ஒரு நாட் போடணும். இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுட்டு அடுத்த நாட்ல நம்ம கூடைய பின்னி முடிக்கும் போது எப்படி கோர்த்து விட்டோமோ அதே மாதிரி நம்ம இப்ப கோர்த்து விட போறோம். எல்லா வயரையும் இதே மாதிரி நம்ம கோர்த்து விடணும். இதே மாதிரி நம்ம கோர்த்து விட்டுட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப இதுதான் நம்ம வச்சிருக்க கைப்பிடி. இதே மாதிரி இன்னொரு கைப்பிடி அந்த பக்கமும் நம்ம வச்சோம்னா இந்த கூடை ரெடி. நம்ம லஞ்சுக்கு தூக்கிட்டு போறதுக்கு கூட நல்லா பெருசா வந்திருக்கு. சூப்பரா வந்திருக்கு கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.